இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தொடர்ந்து தமிழக ஆளுநர் RN ரவியை சந்திப்பதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார். அது தொடர்பான நேரலையையும் அண்மை செய்தியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்போது வரைக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதல் முறையாக இன்றைக்கு ஆளுநர் RN ரவியை, அதுவும் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தித்து பேசவிருக்கிறார். இது தொடர்பான இந்த சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது தொடர்பான விவரங்களை நீங்க இங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை, அவர் களத்துக்கு வெளியே வருவதே கிடையாது என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் முதல் முறையாக அவர் ஒரு விஷயத்திற்காக வெளியில் வந்திருக்கின்றார். அது கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. எனவே இந்த நேரத்தில் அவர் ஆளுநரை சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அவர் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்த நிலையிலேதான் இன்று காலையில் கூட ஒரு கடிதத்தினை எழுதியிருந்தார். அந்த கடிதத்திலும் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையிலே நான் செயல்படுவேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் அங்கு நிற்பேன் என்றெல்லாம் தொடர்ந்து அவர் தன்னுடைய அந்த கடிதத்திலே எழுதியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் எவ்வித சூழலும் பெண்கள் மன வலிமையுடன் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்வது தொடர்பாக போதிய சட்ட உதவி மற்றும் உளவியல் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழலில்தான் அவர் தற்போது ஆளுநரை சந்தித்திருக்கின்றார். 1 மணிக்கு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 15 நிமிடங்கள் முன்னதாகவே அவர் வந்திருக்கின்றார். ஒரு காரிலே தற்போது ஆளுநர் மாளிகைக்கு உள்ளே அவர் சென்றிருக்கின்றார். அவரோடு சேர்த்து 3 பேர் உள்ளே சென்றிருக்கிறார்கள். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் N. ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்ட இருவருடன் சேர்ந்து விஜய் சென்றிருக்கின்றார். காரின் முன்பகுதியில் பொருளாளர் அமர்ந்திருக்க, காரின் பின்பகுதியில் விஜயும் அவர் அருகிலே ஆனந்தும் அமர்ந்து 3 பேருமாக ஆளுநர் மாளிகைக்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். இந்த சந்திப்பு சுமார் அரை மணி நேரம் வரை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த சந்திப்பை பொறுத்தவரையில பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர்கள் பேசுவார்கள் என்றும், நடப்பு அரசியல் சூழல் குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தில் அவர் ஆளுநரிடம் புகார் கொடுக்க காரணம், இது ஒரு சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதோடு அல்லாமல் பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கிறது. ஆளுநர் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராகவும் இருக்கக்கூடிய காரணத்தால் அவரை சந்தித்து இது குறித்து சில கோரிக்கைகளை அவர் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையிலே அவர் சில விஷயங்களை பேசுவார். கோரிக்கை மனுவாக சிலவற்றை கொடுப்பார், அல்லது புகார் கடிதமாக ஒன்றை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் நாம் அவர்கள் தரப்பை தொடர்பு கொண்டு கேட்டபோது யாரும் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலையும் சொல்லவில்லை. அதாவது ஆளுநரை சந்திக்கிறார், நேரம் கேட்டிருக்கிறார், நேரம் கொடுத்திருக்கிறார் ஆளுநர். இந்த சந்திப்பு முடித்துவிட்டு நாங்கள் என்ன என்று சொல்கிறோம் என்றுதான் சொல்லுகிறார்களே தவிர புகார் கொடுக்க போகிறார்களா அல்லது ஏதேனும் கோரிக்கையை வலியுறுத்த போகிறார்களா என்பது குறித்த எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டவில்லை. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் அதிமுக ஏற்கனவே 3 நாட்களாக மிக தீவிரமாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. நேற்று முன்தினம் பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டங்களில் யார் அந்த சார் என்று சுவரொட்டிகளை ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. செங்கல்பட்டு, கரூர், திருவள்ளூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலிலும் திடீரென்று ஒரு 50 பேர் உள்ளே புகுந்து பேனர்களை, கை தட்டிகளை எடுத்து காண்பித்து அவர்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் இன்றும் சில மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு கைதாகி இருக்கிறார்கள். அவர்கள் ஒருபுறம் தொடர்ந்து அழுத்தத்தை கொடுத்து வரக்கூடிய நிலையில இன்று தற்போது விஜய் ஆளுநரை சந்தித்திருக்கின்றார். சட்டம் ஒழுங்கு தொடர்பாகவும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாகவும் ஆளுநரிடம் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.